ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கான படத்தை நான் கொண்டு வரேன். இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2 பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து செல்லா ஐயாவு அப்படிங்கிற டைரக்ஷனில் விஷ்ணு விஷால் நடிப்பில் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட நடிப்புலையும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மற்றும் காமெடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாஸ் நடிச்சிருக்காரு. மேலும் வந்து இந்த படத்தில் இன்னொரு சப்போர்ட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கட்டாகுதி ஸ்டூவில் ஹீரோயினும் முதல்ல திருமண வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்போ வந்து குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப கஷ்டமேச்சே, நான் வந்து எப்படி என்னோட கேம் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன் கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, நான் குழந்தைய வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, குழந்தையும் வளருது, இவரும் வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சி விட்றாரு, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தை நல்லா படிக்கல, மார்க் ரொம்ப ஃபெயில் ஆகி போயிடுறாங்க. இதை வந்து ஹீரோயினுக்கு தெரியல, மறைச்சிட்றாரு நம்மளோட ஒய்ஃப் கிட்ட ஹீரோ. இதில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, அதில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. டான்ஸ் நல்லா அந்த குழந்தை ஆடுது. இப்போ வந்து மேம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படிப்பில் மட்டும்தான் அந்த பொண்ணு இருக்கு, நீங்கள் வந்து டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த பொண்ணு வந்து நல்லபடியாக டான்ஸ் ஆகி ஜோடி நம்பர் 1 ஃபஸ்ட்டாக வந்து டைட்டில் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மேம் சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்ட டென்ஷனான ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, தன்னோட குழந்தைய கொண்டு போய் இதில் ரெஸ்லிங்கில் சேர்த்து விடுறாங்க. இவங்கள மாதிரி சேர்த்து வரும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் அனுபவிக்குது. இதை பார்த்த ஹீரோ வந்து நீ இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. இதுக்கு நடுவில் வந்து கோச் இருக்காரு. அந்த பொண்ணோட அந்த ரெஸ்லிங் ஹீரோயினோட கோச் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணை எப்படியே தோக்கடிக்கணும். ஒரு மீட்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, அந்த கோச்சை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த பொண்ணு பண்ணுது. ஆனால் அசிங்கப்படுத்தலை, அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. நாம் இந்த பொண்ணு எப்படியே தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு தனிப்படியே பேசி அவங்களுக்கு வந்து ஒரு போதை மருந்தை வந்து தெரியாமல் கொடுத்து விட்டுறாங்க. ஹீரோட்ட கூட சாப்பாட்டில் கலந்து கொடுத்துரு, ஏன்னா இவர் தான் சாப்பாடெலாம் செய்கிறாரு, நீ கலந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ என்ன நடக்குது, ஹீரோயின் ஒரு மேட்சுக்கு போகும்போது, ஒரு ஸ்டேட் லெவல் மேட்சுக்கு போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களால பண்ண முடியல, அவங்களோட பிளட்டில் வந்து போதை மருந்து கலந்துருக்குன்னு தெரிஞ்சிடுது. இதுக்கப்புறம் 1 இயர் அவங்கள வந்து தடை பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது, நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இப்போ தான் பொள்ளாச்சிக்கு போகிறாரு ஹீரோ. போனோட அவங்க மாமா, பழைய மாமா இருக்கார்ல நம்ம கருணாஸ், அவர் வந்து ஆணாதிக்கம் பெருசு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அங்கே. சரி, இதெல்லாம் கடந்து போகும்போது இவரை வந்து எப்படியோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அப்போ வந்து அது வந்து பெண்ணு தான் அந்த பல எலெக்ஷனில் வந்து நிற்கணும், ஃபீமேல் கேண்டிடேட் தான் நிற்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியல. அப்பயும் அவங்க பொண்ணு வந்து அவங்க முன்னாடி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்றாங்க. இவர் வந்து வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சார். அதை பார்த்துன்னு ஹீரோக்கு ஒரே சிரிப்பு வந்துடுது. எனக்கும் சிரிப்பு வந்துச்சு சொல்லப்போனால். இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்ந்தாங்களா, இவர் வந்து ஆண் ஆதிக்கம் தான் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறார்.